ஹே ஹலோ காய்ஸ், நான் அவங்க பாண்டா. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஹார்ட்கோரில் வந்துட்டு செத்து போயிட்டதுனால ஒரு நியூ சர்வைவல் வேர்ல்டில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு சர்வை பண்ணுவோம், எல்லாமே கற்றுப்போம் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு நியூ சர்வைவல் வேர்ல்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஜங்கிளில் தான் நான் இந்தாட்ட தாங்க வந்தேன். ஜாம்பி வருதுன்னு திரும்பினா எனக்கு வில்லேஜு சரியான ஷாக்குங்க. யோசிச்சு பாருங்கள், நான் கிட்டேயே நீங்கள் ஸ்பான் ஆன உடனே வந்துட்டு உங்களுக்கு வில்லேஜ் ஜஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது 1 செகண்டு தான். ஒரு ஜாம்பி வருதே, நான் இப்படி திரும்பினா வில்லேஜ். இது மாதிரிலாம் அவங்க எப்படி இருக்கும் சொல்லுங்கள். எனக்கு ஆனால் சரியான ஹாப்பி. நான் வந்து சரி ஓகே அப்படின்ட்டு வில்லேஜில் இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்து கொண்டு வந்தால் எடுத்தோடனே கோல்டு, ஆப்பிள், அப்புறம் அந்த சுருக்கு பை எல்லாமே வந்துச்சு. நான் வந்து சரி நம்ம வந்து செஸ்ட்டு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செஸ்ட்டு வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இது ஜங்கிள்ன்றதுனால வந்துட்டு இந்த மேலே போகிற மாதிரி இந்த கொடிங்க இருக்குல்ல, அதெல்லாம் நிறையா இருந்தது. ஸோ வந்துட்டு நான் இந்த ட்ரேடர்கிட்ட என்ன ட்ரேட் பண்ண முடியும்னு பார்த்தா வந்துட்டு கத்தி ட்ரேட் பண்ண முடியும் போல். ஏதோ பவர் போட்டிருக்கு. சரி ஓகே, அது நம்ம இப்போலாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே பார்த்தா இங்கே வந்து சாஃப்ட் ஸ்டோன் இருந்தது. எனக்கு அப்புறம் வந்து என்னன்னு தெரியல, ரொம்ப ஒயிட் குளரிச்சு. நான் ஏதாவது தப்பானா வந்துட்டு வேர்ட்ஸ் ஏதாவது ராங்காக வந்துச்சு அப்படின்னா ப்ரொனவுன்சியேஷன் பெருசாக எடுத்துக்காதீங்க. சரி உங்கள் என்ன சொல்கிறது விட்டுருங்க, மன்னிச்சு விட்டுருங்க சரிங்களா. இது வந்துட்டு இது தப்பாக சொல்லிட்டீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னென்னு தெரியல, ஒயிட் கலருது. சரி ஓகே அப்படின்ட்டு இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி நான் ஒரே சந்தோஷத்தில் தான் சுற்றிட்டு இருந்தேன். ஏன்னா வந்துட்டு எடுத்தோடனே லூட்டே இல்லாமல் சுற்றுறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு விரக்தியில் தான் வந்துட்டு நான் இந்த சர்வைவல் வேர்ல்டே ஓப்பன் பண்ணேன். அதில் வந்துட்டு எனக்கு எடுத்தோடனே இந்த மாதிரி வில்லேஜ் பார்த்தோன்னே ஒரு குஷி, அப்புறமேட்டுக்கா ஒரு என்ன சொல்கிறது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வமாக வந்துட்டு நான் அந்த வில்லேஜை ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா இங்கே இருக்கிற எல்லா லூட்டையும் ஆட்டையை போடணுன்னு பார்த்தா என்னடா இது எங்கேயுமே செஸ்டே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா இதெல்லாம் எடுத்துக்கலாம், ஏன்னா நமக்கு ப்ரெட்டு செய்ய யூஸ் ஆகும். ஸோ வந்துட்டு இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இங்கே வந்து இதே மாதிரி அந்த என்ன சொல்கிறது பாருங்களேன் அயன், அப்புறம் அயனில் வந்துட்டு ஹாமரு, அப்புறம் அயன் ஸ்வாடு இது எல்லாமே கிடச்சிது. யோசிச்சு பாருங்கள், நான் வந்துட்டு அந்த ஹார்ட்கோரில் வந்துட்டு அயன் ஃபார்ம் கட்ட தான் தவிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அயன்லேயே வந்துட்டு ஸ்வாடு, அப்புறமேட்டுக்கா ஆமரு, ஷூவு எல்லாமே கிடச்சிருச்சு. எனக்கு வந்து உண்மையாக சொல்லணும்னா என்னடா மேப் இது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா வில்லேஜ் பக்கத்துலேயே வந்து எப்படின்னா 1 செகண்டில் வில்லேஜ். அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அயன் கிடைக்குது. அப்புறமேட்டுக்கா இங்கே பாருங்கள் டைமண்ட் கிடச்சிருக்கு. டைமண்டு அப்புறமேட்டுக்கா இந்த போர்ட்டல் செய்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு அந்த ஸ்டோன் தேவைப்படும்ல, அதுவுமே கிடச்சிருக்கு. அப்புறம் ப்ரெட்டு, மேப்பு, எனக்கு இந்த சீடை வந்துட்டு நான் வந்து இனிமேல் டெலீட் பண்ண மாட்டேன். இந்த சீடை வந்து எடுத்து நான் பாதுகாப்பாக வச்சுக்க போகிறேன். ஏன்னா இப்படி ஒரு மேப் வந்து எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. எனக்கு இது வரைக்கும் கிடைச்சதுலே வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு மேப் இந்த மாதிரி சூப்பராகவே எடுத்த உடனே பக்கத்துலேயே வில்லேஜ், அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு இந்த வாட்டரில் வந்து ஒரு லேண்ட் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே கிட்டேயே இருந்தது. அப்புறம் வந்துட்டு இந்த சாண்டில் டெம்பிள் இருக்குமே, அது எல்லாமே கிட்டே இருந்தது. ஸோ அந்த ஒரு மேப்பும் வந்து சூப்பரான மேப் தான். இந்த மேப்பும் பாருங்கள் எவ்வளோ டைமண்டு அயன்ட்டு எல்லாமே வந்து அயனில் வந்து ஸ்வாடு அப்புறம் ஹாமர் எல்லாமே செஞ்சு தந்திருக்காங்க. நமக்கு எடுத்த உடனே வந்துட்டு கையில் பெரிய பலமாக எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மேப் வந்து உங்களுக்கு இந்த மேப்க்கு சீட் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சீட் வந்துட்டு கமெண்ட் பண்ணி விடுறேன். அண்ட் தென் வந்துட்டு இங்கே பார்த்தீங்களா இது வந்து பில்லேஜர் தானே, இங்கே வில்லேஜ் பக்கமே பில்லேஜர் இருக்கான். அவன்கிட்ட போனால் நம்மளை எப்படி போட்டு தள்ளிடுவான். சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இந்த வில்லேஜில் நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே இருக்கிறத வந்துட்டு எடுத்துட்டோமா, இல்லை என்ன எடுக்கல. இன்னொரு அயன் ஆமரும் அயனு இங்கே 15 அயனுங்க. யோசிச்சு பாருங்கள், நான் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்ல. அந்த டைம்லேயே வந்துட்டு இருட்டாயிடுச்சு. சரி ஓகே தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு ஒரு மனநிறைவோடு எழுந்திரிச்சிட்டேன். அதாவது இந்த மாதிரிலாம் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் பொழுது இன்னும் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் ஆசையை தூண்டல. அந்த மாதிரி தான் எனக்கு இங்கே வந்து பயங்கரமாக கிடைக்க இன்னும் என்னடா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சுற்றி தேடிக்கிட்டே சுற்றிட்டு இருந்தேன். அதாவது பார்த்த வீட்டுக்குள்ளேயே மீண்டும் போய் பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலாக சொல்லணும்னா செம்ம வேர்ல்டுங்க.
ஸோ இங்கே வந்து இந்த பேரட்லாம் சுற்றிட்டு இருந்துச்சு. ஏன்னா இது ஜங்கிள் இல்லையா, எனக்குமே இந்த ஜங்கிள்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அங்கே வந்து இந்த பேரட்ஸு பாண்டா இருக்கும், அதனாலேயே எனக்கு ஜங்கிள்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு பாண்டானா ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு ஜங்கிளில் கண்டிப்பாக நம்ம சீக்கிரம் பாண்டாவை பிடிச்சி அடிச்சிடலாம். இப்போ வந்துட்டு இந்த பேரட்டை பிடிப்போம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன், பட் பிடிக்க முடியல. அதுக்கப்புறமேட்டுக்கா சரி போ அப்படின்ட்டு இங்கே பார்த்தீங்களா குட்டி குதிரை எவ்வளோ குட்டியாக இருக்குல்ல. அப்போ அதுவாகவே வந்து என்கிட்ட வந்து டேம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு நான் அந்த டேமான ஃப்ரெண்டை வந்துட்டு கூட்டிகிட்டு இங்கே வந்து பார்த்தா அயன் கோலம் வந்து உள்ளே மாட்டிக்கிச்சு போல். சரி ஓகே நீ அங்கேயே கடை அப்படின்ட்டு நான் மீண்டும் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்துட்டு வேறு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா எனக்கு இந்த பில்லேஜர்கிட்ட போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். சரி ஓகே அவன்கிட்ட போய் பார்ப்போம். ஏன்னா இது வந்து சர்வைவல் தானே, நான் வந்து இன்னும் ஹார்ட்கோரோடைய அந்த பயத்துலேயே சுற்றிட்டுருக்கேன். அதனால தான் வந்துட்டு இங்கெல்லாம் நான் வரல. இருந்தாலுமே எனக்கு இப்பயுமே லைட்டாக பயமாக தான் இருக்குது. இங்கே உள்ளே வந்து அயன் கோலம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அடைச்சி வச்சுருக்காருங்க. நம்ம அங்கெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரே போட்டு சொல்லிடுவாருங்க. நமக்கு வேறு டைமண்டு அது இதுன்னு சரியான லூட்டாக இருக்குது. நம்ம அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு பொறுப்பான இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நல்ல பிளேஸாக கண்டுபிடிச்சி அங்கே எல்லாமே வச்சிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் ஒரு வில்லேஜ் ஒரு வீடு இருந்துச்சு, அதில் ஒன்றும் இல்லை. சரி ஓகே அப்படின்ட்டு இங்கே பார்த்தீங்களா எப்படி பூரா அழகாக இருக்கா. சரி ஓகே அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் மீண்டும் வெளியே வந்துட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு நல்ல பிளேஸ் வந்து பார்க்கணும். நான் வந்து இந்த வில்லேஜ் கிட்டேயே வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா ஒரு வாட்டருக்கு என்ன சொல்கிறது, ஒரு வாட்டர் வேக்கு இந்தாட்ட தான் வந்து வில்லேஜ் இருக்குது. நம்ம ஸ்பான் ஆனது வந்துட்டு அந்த சைடில். ஸோ வந்து நம்ம வில்லேஜ் வந்து என்னோடய வீடு வந்துட்டு நான் அங்கே கட்டலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஏன்னா வந்து வில்லேஜ் கிட்டேயே இருக்குது, வில்லேஜரும் இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா பாண்டா, பாண்டா யாருங்க அழகாக சாப்பிட்டதில்ல. ஸோ வந்து இதை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வீடு கட்டினோடனே பக்கத்தில் கொண்டு போய் நான் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் வந்து பிளேஸ் தேடி கிளம்பிட்டேன். அப்புறம் வந்து இந்த சீட்ஸ்லாம் வந்துட்டு நான் அப்படியே கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா வந்துட்டு ஜங்கிளில் வந்து சும்மாவே நிறைய பேரட் சுட்டும். நம்மளும் ஒரு பைத்தியம், எல்லா பெட்ஸையும் பார்த்தா பிடிச்சி வச்சுக்கணுன்னு தான் நினைப்பேன். அதனால் வந்துட்டு நான் கிடைக்கிற சீட்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் இந்த பாண்டாவுக்கு வந்துட்டு மூங்கில் இருக்கும் இல்லையா, அதையும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஜங்கிளில் வந்து நிறைய ஜாம்பியும் இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜங்கிளில் இருக்கிற டீயாக வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ வந்துட்டு கீழே வந்துட்டு இருட்டாக இருக்கிறதுனால அங்கே வந்துட்டு ஜாம்பிஸ் வந்து ஈஸியாக ஸ்பான் ஆகிடும். வெயில் வந்தாலுமே அது சாகாது. அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே தான் வந்துட்டு நம்ம வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என் பெட்டை வந்து போட்டிருக்கேன். ஸோ வந்து நமக்கு இங்கே இருக்கிற உட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்தெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்மளால் வந்துட்டு வீடு கட்ட முடியும். ஸோ வந்துட்டு இங்கே இருக்கிற உட்டெல்லாம் நான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு செஸ்ட்டு இருக்குது நம்மக்கிட்ட, இது கிராஃப்டிங் டேபிள் வேணும் இல்லையா, அதனால் அதை மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா செஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு பெரிய வேலையே வந்து இங்கே இருக்கிற அந்த ட்ரீஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸை வந்துட்டு நம்ம பண்ணணும். அதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். சரின்ட்டு நான் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து நான் உள்ளே வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது. என்கிட்ட இப்போ ஒரு டைமண்ட் இருக்குது. அப்புறம் வந்து நமக்கு போர்ட்டல் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கே வந்துட்டு அந்த ஸ்டோன் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ வந்து நம்ம போர்ட்டல் வந்துட்டு வீடு கட்டிட்ட பிறகு வந்துட்டு நம்ம போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா எடுத்தோடனே இவன் எல்லாத்தையும் என் கையில் கொடுத்துட்டான். எனக்கு இப்போ எல்லா இடத்துக்கும் போயிட்டு எல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்ற மாதிரியும் இருக்குது. நம்ம இங்கே வந்து மரத்தை இது பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து எனக்கு ஆப்பிள் கிடச்சிருக்கு. சரி ஓகே 17 ஆப்பிள்ஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து நம்மக்கிட்ட ஹாமரும் ஷூவும் இருக்குது, அது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு நமக்கு இப்போது மரத்தெல்லாம் வெட்டுறதுக்கு வந்துட்டு எக்யூப்மெண்ட் தேவை இல்லையா, நான் அதையும் மேக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்துட்டு நம்ம தூங்கிட்டு அதுக்கப்புறம் மேக் பண்ணலாம். இங்கே வந்துட்டு இருட்டாகும்பொழுது கீழே பார்த்தீங்களா ட்ரீஸ் இருக்கிறதுனால ரொம்ப இருட்டாக இருக்குது. அதனால் வந்து நான் பெட்டை கொஞ்சம் இந்தாட்டை கொண்டு வந்து போட்டுட்டு தூங்கிட்டு ஏஞ்சிட்டு பார்த்தா இந்த பேரட் என் பெட்டு மேலே உட்காந்துருந்தது. அப்புறம் என் மேலே ஏறிக்கிச்சு. நான் வந்து ஆப்பிளை நல்லா மொச்சுக்கு சாப்பிட்டேன். நெக்ஸ்ட்டு தான் வந்துட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். நான் வந்து என்ன பண்ண போகிறேனே தெரியல. இதெல்லாம் ஜங்கிளில் வேறு அதிகமான வந்துட்டு உட்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து மரம் பெருசாக இருக்குமா,
அதுவும் 4 லேயர்ஸில் இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், நான் இந்த ட்ரீஸ்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கே பல நாள் ஆகிடும். சரி பரவாயில்ல, நம்ம எல்லாம் ரிமூவ் பண்ணால் தானே வீடு கட்ட முடியும் அழகா. அதனால் வந்துட்டு நானும் எல்லாத்தையும் இப்படி ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கிறது வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு என் மண்டைக்குள்ளே ஒரு ஐடியா வந்துச்சு. அது என்னன்னு நான் சொல்லலை, நீங்களே பாருங்கள். என்னடா இவ பாருங்கன்னு சொல்லிட்டு இப்படி சுற்றி இப்படி முழுக்க காமிச்சிட்டு இருக்கிறா. அப்புறமேட்டுக்கா புறா, இன்னொரு புறா எங்கேருந்துடா வந்துச்சுன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக வந்துட்டு நான் இந்த வேலையை பார்க்குறதுக்காண்டி, அதாவது பற்ற வச்சிடலாம், பற்ற வச்சுட்டா சீக்கிரமாக எல்லாமே எரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு லாவாவை தேடினேங்க. ஆனால் எனக்கு லாவா வந்து கிடைக்கல. லாவா எடுக்கிற வரைக்கும் எனக்கு பொறுமை இல்லை. அப்புறம் இந்த பற்ற வைக்கிறது இருக்கும் இல்லையா, ஸோ வந்துட்டு நம்ம அதை மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை மேக் பண்ணுறதுக்காண்டி தேவைப்படுற திங்ஸ் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு வர போயிருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அந்த என்ன கிரேவாலில் வந்துட்டு ஃப்ளிண்ட்டு கிடைக்கும்ல, அதை தான் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு இந்த மேக் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து பற்ற வச்சுட்டேன். பார்த்தீங்களா, இப்படி தான் எரிய விட்டுருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா இருக்கிற எல்லாத்தையுமே அப்படி தக்கன்னு எரிய விட்டேன். யாருங்க இதெல்லாம் போயிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறது? அது இவ்வளோ திங்ஸு, இவ்வளோ இதை வந்து வில்லேஜர் இது எல்லாத்தையும் காமிச்சிருக்கும் போது நமக்கு வந்துட்டு ஆர்வம் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா என் புறா ஒன்று செத்துருச்சு. நான் வந்து நெருப்புக்குள்ளே போகும்பொழுது சைடில் அது பட்டு, அதனால் இருக்கிற ஒன்றையும் உட்கார வச்சுட்டு மீண்டும் பற்ற வைக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பற்ற வைக்கிறேன்ற பேரில் இப்படி நான் வந்துட்டு நெருப்பில் வந்துட்டு உளுந்து எஞ்சி வந்து இந்த மாதிரிலாம் அனுபவிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு வழியாக வந்துட்டு எல்லாமே எரிஞ்சிட்டு இருந்தது. ஆனால் என்னென்னா பாதியாக எரிஞ்சிட்ருக்குங்க. இப்படிலாம் எரிஞ்சால் எப்படி சொல்லுங்கள், நான் மீண்டும் போய் இதை பற்ற வச்சுட்டு இருக்க முடியுமா? சரி ஓகே அப்படின்ட்டு பாதியாக எரியிற இடத்துலலாம் பற்ற வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம வந்துட்டு இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மீண்டும் வந்து நெருப்பில் எரியாமல் பத்திரமா பற்ற வைக்கணும். சரி வாங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம். அப்போது நான் வந்து மீண்டும் வந்துட்டு நெருப்பில் அடி வாங்கிட்டு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இது என்னை பேந்த பார்த்துட்ருக்குங்க. நீ என்னை பார்க்குறியா, நான் வந்து எரிஞ்சிட்ருக்கிறத பார்க்குறியா? நான் அதை பற்ற வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்களா எப்படி டிங்கின்னு ஓடுது. பாவமாக தான் இருக்குது, இருந்தாலும் நமக்கு சாப்பிட ஃபுட்டு தேவையில்ல, அதனால சாவடிச்சிட்டேன். நான் சும்மா தான் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அது என்னை பார்த்துட்டு இருந்துச்சு இல்லையா, அதனால் எனக்கு ஒரு ஆர்வத்தில் நான் வந்து அதையும் பற்ற வச்சுட்டேன். அதை பற்ற வச்சு நான் பார்த்துட்டு இருந்தேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இது எப்போ தான் வெந்து தொலையுமோ. என்கிட்ட இருந்ததே வந்து காலி ஆகிடுச்சு. அந்த பற்ற வைக்கிற என்ன சொல்லலாம், நெருப்பட்டின்னு வச்சுப்போம். எனக்கு வந்துட்டு சட்டுன்னு அதோட நேம்ஸ் வந்து ஞாபகம் வர மாட்டேங்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து இது தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ வந்துட்டு நான் அதை வந்து காலியானதும் ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இதை மேக் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து அயன் தேவை. அது நமக்கு அயனுக்கு எவ்வளவோ வேலை இருக்குது. நம்ம இன்னும் ஹாப்பர்லாம் செய்யணும் இல்லையா? ஏன்னா நான் இதுலேயே வந்துட்டு அயன் ஃபார்ம் கட்ட போகிறேன். அயன் ஃபார்ம் கட்டி அது எப்படியாவது ஒர்க் ஆகணும். நான் ஒர்க் ஆக வைக்காமல் விட மாட்டேன். ஸோ வந்துட்டு நமக்கு அயன் ஃபார்ம் கட்ட அயன் தேவை. இங்கே பார்த்தீங்கன்னா இவன் டிங்னு வந்தான். ஒரே போட்டேன், ஜெத்தே போயிட்டான். நமக்கு லிட்டில் பிட் ஹார்ட் குறைஞ்சது. சரி ஓகே நெக்ஸ்ட் வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு மீண்டும் வந்துட்டு இந்த சைடு போனால் இங்கே வந்து பாண்டா இருந்துச்சுங்க. சரி ஓகே இப்போ தான் நம்ம வந்துட்டு வீடு கட்டுறதுக்கு இடம் பார்த்துட்டோம்ல அப்படின்னு சொல்லி நான் பாண்டாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுவும் அழகா டக்குன்னு குமிஞ்சு அப்படியே குளிங் நடந்து வந்துச்சு. சரி ஓகே நம்மக்கிட்ட மூங்கில் இருக்கு இல்லையா, நான் அதை நம்ம அதை காமிச்சோம்னா தான் அது வரும். ஏன்னா சரியான சோத்து முட்டை. நான் வந்து அதை காமிச்சிட்டே இருந்தேன், அதுவும் என் பின்னாடியே வந்துச்சு. அது தெரியல நான் அதை அடைச்சி வைக்க போகிறேன்னிட்டு. ஓகே நான் இங்கே கொண்டாந்து அதுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து இப்போதைக்கு எனக்கு வந்துட்டு இதெல்லாம் மேக் பண்ணி கட்டுற அளவுக்கு பொறுமை இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த அது என்ன மூங்கிலே வந்துட்டு சுற்றியும் நெட்டுட்டேன். நோட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் வந்து மூங்கிலில் வந்துட்டு உங்களால் வந்து நிறைய இதில் வந்து பூந்தெல்லாம் போக முடியாது. ஸோ வந்து நான் மூங்கிலே சும்மா தான் நெட்டு விட்டேன். ஆனால் அதே மாதிரி அது உள்ளே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நெருப்பெலாம் எரிஞ்ச பிறகு இப்படி தாங்க இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த சாண்ட் எல்லாமே வந்துட்டு கிளியர் பண்ணி நம்ம வந்து தூங்குறதுலேயே இருக்கேன். நம்ம வந்து இந்த சாண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீடு கட்ட போகிறோம். ஓகேவா? சரி ஓகேவாங்க. நம்ம வந்துட்டு சாண்ட் ரிமூவ் பண்ணுறது, வீடு கட்டுறது இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். நீங்கள் எல்லோரும் பத்திரமா இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.